அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன், சிலவற்றை கேட்டு பயனடைங்க. உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே சரி பண்ணிக்கலாம். அடிக்கடி பீட்ரூட் ஜூஸ் அடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும், இதயம் பலப்படும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரெட்டில் வந்து வெண்ணெய் தடவி சாப்பிட்டு வந்தாலும் அல்சர் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வடை செய்து சாப்பிட்டாலும் அல்சர் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மணத்தக்காளி கறி கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் சரியாயிடும், அல்சரும் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் காலையில் உணவில் வந்து தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் அல்சர் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் சப்ஜா விதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிங்க. அந்த சப்ஜா விதையும் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்கிறது. அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா முடி கருமையாக வளரும், சர்க்கரையும் கண்ட்ரோலில் வரும். அதே போல் கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நம்ம பெண்கள் வந்து மாதவிலக்கு சரியாக வராது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், டேட் மாறி மாறி வரும். இவங்களாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எள் எடுத்துங்க, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துங்க, சிறிது மஞ்சள் எடுத்துங்க. இதை போட்டு 4ஐயும் போட்டு 2 டம்ளர் தேனில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாதவிலக்கு சரியாக வரும், டைமோடு வரும். கருமுட்டை உருவாகி மாதவிலக்கு கர்ப்பப்பை சுத்தமாகி மாதவிலக்கு சரியாக வரும். ஹீமோகுளோபின் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இப்போ பனி பெஞ்சின்னு இருக்குது, இவங்களாம் தொண்டை கரகரப்பு இருக்கும், சளி இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு வெத்தலையில் வந்து 4 மிளகு இல்லை 5 மிளகு வச்சு மென்று முழுங்கிட்டிங்கன்னா தொண்டை கரகரப்பு நீங்கள் விடும், சளியும் தொல்லையும் கிளியராக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து லவங்கப்பூ தைலம் இருக்கும், அது ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு 3 சொட்டு விட்டு மென்னில்லாமல் அந்த தண்ணியை குடிச்சினே வந்தீங்கன்னா சளி இருமல் சரியாகிவிடும். அதே போல் பன்னீர் பூக்களை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சின்னு வரலாம். பன்னீர் பூக்களை முகந்தாலும் மூக்கு நீங்கும், கொதிக்க வச்சு குடித்தாலும் சளி பிரச்சனை தீரும். வில்வ இலை சாறை குடிச்சின்னு வந்தாலும் சளி பிரச்சனை தீர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. துளசியும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், புதினா துளசிலாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு சளி பிரச்சனை குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து கிட்னி செயல் இருந்துருவாங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க, சர்க்கரை அதிகமாகிட்டு அவங்களாம் வந்து என்ன பண்ணோம், சுரக்கானுடைய ஓட்டை வந்து காய வச்சு எரித்து சாம்பலாக்கி மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா செயலிழந்த கிட்னியும் செயல்பட ஆரம்பித்து விடும். அதே போல் சஞ்சீவி இலை பூ இது 2ஐயும் நேரில் உலர்த்தி காய வச்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண கிட்னி செயலிழந்த கிட்னி செயல்பட ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து ஒரு இளநியில் வந்து கண் திறந்துட்டு ஒரு 5 ஏலக்காய் போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிச்சிங்கனாலும் கிட்னி பலப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.